வணக்கம். இன்று 2/4/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. கிரக நகர்வு. இன்றைய கிரக நகர்வு ரிஷபத்தில் சந்திரன், குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் புதன், சனி, மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு. இந்த கிரக நகர்வில் போகுது இன்றைய நாள். சனி ஆட்சி, சுக்கிர உச்ச வக்கரம், சந்திரன் உச்சம். மேஷராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு 2ல் உச்ச சந்திரனும் கூட குருவும். பேச்சாற்றல், எழுத்தாற்றல் மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு மேஷராசி நண்பர்களுக்கு. சொல்ல வேண்டியதை ரத்தன சுருக்கமாக ரத்தன சுருக்கமாக சொல்லி உங்களுடைய கருத்தை பிரதிபலிப்பீங்க இன்னைக்கு. அதே மாதிரி பார்த்தா 10ஆம் அதிபதி சனி ஆட்சியாக இருக்கார் உங்களுக்கு, கர்மாதிபதி. தொட்டது எடுபடும். ராசியை சனி பார்க்குறது சின்ன குழப்பங்கள் இருக்கும். எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி மேஷராசிகளுக்கு நண்பர்களுக்கு அதீத யோகமுடைய ஜாதகன். 2ல் உச்ச சந்திரன், 12ல் உச்ச சுக்கிரன். மிக சிறப்பான நாள் மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபம் ராசிக்குள்ள சக்கரன், சந்திரன், குரு, ராசியாதிபதி உச்சம், 5ஆம் அதிபதி 5ல் கேது, 5ஆம் அதிபதியோட புதன் 10ல் ஆட்சி பெற்ற சனி கூட 5ஆம் இடம் 10ல் உட்காந்துட்டா அதீத யோகம். பசங்களாலேயும் அல்லது பூர்வீக சொத்துனால பூர்வீக தன அனுகூலமானால், குறிப்பாக விவசாயம் சார்ந்த தொழில், அதில் உங்களுக்கு யோகம் உண்டு. மிதுனம் ராசிக்கு 2ஆம் தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், சந்திரன் உச்சமாக உட்காந்து தனக்கு 12ல் மறைபொருள் திடீர் யோகம். தனக்காரகன் 12ல் உச்சமாக உட்காந்து திடீர் யோகம். இன்றைக்கு உங்களுக்கு உண்டு மிதுன ராசி நண்பர்களுக்கு. 5ஆம் அதிபதி உச்சம், 2ஆம் அதிபதி உச்சம், சொல்லவே வேண்டாம். நல்ல அதிபதியான யோகம் இன்றைக்கு மிதுன ராசி நண்பர்களுக்கு. கடகம் ராசியாதிபதி 11ல் குரு, 11ஆம் அதிபதி உச்சம், 11ஆம் அதிபதி யாருடைய ராசியாதிபதி அங்கே உட்காந்து அவருக்கு 11ஆம் இடம், அந்த இடத்துல குரு உட்காந்து குருச்சந்திர யோகம் 11ல். பொருளாதாரம், லாபாதிபதி வலிமையாக உட்காந்துருக்கிறார். குறிப்பாக உயர் ரக வாகனங்கள், சொகுசு கார் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக 9க்கு போகிறார். 11ஆம் இடம் 9க்கு போகிறார். வெளியூர், வெளிநாடு, அதாவது டூர் போகிறதுக்கான யோகம் இன்றைக்கி நிறையா இருக்குது கடகராசி நண்பர்களுக்கு. சிம்மம் ராசிக்கு 7ல் சனி ஆட்சி, கூட தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் கூட உட்கார்ந்துருக்கிறாரு. வெளிவட்டாரங்கள், என்னதான் வெளிவட்டாரங்கள் ஆட்சியாக இருந்தாலும் சனிங்கும்போது முடவனவர். வெளிவட்டாரங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாய் அல்லது பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் நிதானமாக பேசணும். நிதானம் இன்றைக்கி வெளிவட்டாரத்தில் இழக்கக்கூடாது சிம்ம ராசி நண்பர்கள். பொருளாதார முடக்கம், நெருங்கிய நண்பராக இருந்தாலும் கூட இன்றைக்கி அவருடைய உங்களுக்கு சாதகமான சூழல் இன்றைக்கி இல்லாதனால அவர் கொஞ்சம் டிலே பண்ண தான் செய்வார். இன்றைக்கி 10ஆம் இடம் உச்சமாக 8ல் உட்காந்துக்கார்.
போய் உட்காந்து வக்கர ராகு கூட போகிறார். கொஞ்சம் பலமற்ற நாள் தான் இன்றைக்கி. கன்னி 7ல் சூரியன், சுக்கிரன், ராகு. வெளிவட்டாரங்கள் இன்றைக்கி சிறப்பான நாள் கன்னி ராசி நண்பர்களுக்கு. தனக்கு 2க்கும் 9 கூடிய சுக்கிரன் 7ல் உட்காந்துருக்கார். 9ஆம் இடம் 7ல் வெளிவட்டாரங்கள், வெளி உறவு, குறிப்பாக தந்தை வீட்டு வர்க்கம், அத்தை, சித்தப்பா, பெரியப்பா, அவங்களால் அனுகூலமான நாள் இன்றைக்கி இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு. துலாம் ராசிக்கும் 8 கூடிய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து ராகு கூட வக்கரகதியில் போகிறார். 3க்கும் 6 கூட 8க்கும் 6 கூட பரிவர்த்தனை யோகம். ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிறதுக்கு சிறப்பான ஒரு யோகம் இன்றைக்கி உங்களுக்கு உண்டு. பண்டமாற்று முறை. பணமே கொடுக்காம உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் பரவாயில்ல, ஒரு ஆத்மார்த்த திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி அதையும் தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 9ல் போய் உட்காந்துருக்கார். தனக்காரகன் செவ்வாய் உங்களுக்கு. அதில் பூமி 7க்கும் 2 கூடிய செவ்வாய் 9ல் புதன் வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்படிங்கும்போது பூமி சேர்க்கை, வாகன சேர்க்கை, 2 வகையான அசையா சொத்து, அசையும் சொத்து கூடிய வாகனம், இது 2 நாளையும் உங்களுக்கு அனுகூலமான நாள் இன்றைக்கி துளாராசி நண்பர்களுக்கு. விருச்சிகம் ராசியை குரு பார்க்குறார். கூட சந்திரன், குருச்சந்திர யோகத்தோடு பார்க்குறார். குரு தன்னுடைய 3ஆம் இடத்தையும் பார்க்குறார், வீரதாரத்தின் இடத்தையும் பார்க்குறார். 3க்கு 4 கூட ஆட்சியாக இருக்கார். 4ஆம் இடம் ஆட்சி, கட்டடம், வாகனம், பூமி, குறிப்பாக அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரிம்பாங்கள்ல, விவசாயத்துறை, விவசாய சார்ந்த முதலீடுகள், விவசாய உபகரணம் எல்லாம் உங்களுக்கு யோகமான நாள் இன்றைக்கி. ராசியை குருவும் பார்க்குறார். கூட சந்திரன் இருந்து குருச்சந்திர யோகம் பெற்ற குரு பார்க்குறார் ராசியை. உனக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். இந்த ராசிக்கு 11ஆம் இடம், 3ஆம் இடம், ராசியும் குரு பார்க்குற அதிபதியான ஒரு அதியோக நாள் இன்றைக்கி விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. 11ஆம் இடத்து 11ஆம் அதிபதியாருடைய புதனும் 4 கூட சம்மந்தப்பட்டு உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்குறார் இன்றைக்கி இந்த குருவும் சனியும். தனுசு ராசியாதிபதி குரு 6ல், 11க்கும் 6 கூட ஒரு 4ல் பரிவர்த்தனை யோகம், 4க்கும் 6 கூடையவங்க பரிவர்த்தனம் கூட. 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி சூரியன், அரசாங்கத்தினுடைய அனுகூலம் இன்றைக்கி மிக ஜோராக உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கத்தில் ஒரு அப்ளிகேஷன் போடுறோம், அது உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுக்கே 4 பேர் போட்டி போட்டாலும் நீங்கள் முதன்மையான நபராக இருப்பீங்க இன்றைக்கி. அரசாங்கம் சார்ந்த அல்லது போட்டித் தேர்வு, போட்டி சம்பந்தப்பட்ட இது மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதில் குறிப்பாக அரசாங்கமாக இருந்தால். மகரம் ராசியாதிபதி சனி 2ல், தனஸ்தானாதிபதி தனத்திலே ஆட்சியாக உட்காந்துருக்கார். கூட புதன் உட்காந்துருக்கார். வித்தைக்காரகன். அப்போ இரும்பு ப்ளஸ் வித்தை உங்களுக்கு சாதகமான நாள். முழு யோகாதிபதி 3ல் வக்கரகதியில் போகிறார். அண்ணன் சகோதர ஸ்தானத்தில் உங்களுக்கு அனுகூலமான நாள் அன்றைக்கி. சகோதர உறவு உங்களுக்கு இன்றைக்கி அள்ளி கொடுப்பாங்க, கொட்டி கொடுப்பாங்க. சகோதர வர்க்கம் சாதகமாக அமையும். அதே மாதிரி 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 6க்கு போய் இயற்கை பாவியவர். செவ்வாய் 4க்கும் 11 கூடையவர். இந்த ராசிக்கு 11ஆம் இடம் 6க்கு போகலாம், பாதகாதிபதி இல்லையா? அதனால் உங்களுக்கு யோகமான நாள். பூமி சேர்க்கையினாலேயும் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. கும்பம் ராசியாதிபதி சனி ஆட்சி, ராசி கூட 5ஆம் இடம் உட்காந்துருக்கார். பூர்வீகஸ்தானம் 5க்கும் 8 கூடையவர். பூர்வீக சொத்தில் ஏதாவது வில்லங்க இருந்தால் கிளியர் ஆகும். நீ பேச்சுவார்த்தை மூலம் தீர்வடையும். பேச்சுவார்த்தை மூலம் இன்றைக்கி
ஒரு முடிவுக்கு வருவீங்க. கும்பராசி நபர்களுக்கு சாதகமான நாள். உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்சமாக உட்காந்து 4ல் குரு கூட சம்மந்தப்பட்டிருக்கிறார். இப்போ குறிப்பாக அம்மா வீட்டு வர்க்கம், அம்மா அல்லது அம்மான் இந்த வகையில் உங்களுக்கு அனுகூலமான நாள் உண்டு. மீனம் ராசிக்குள்ள சூரியன், சுக்கிரன், ராகு. ராகு சாயா கிரகம். அவரு கூட வக்கரமாகவே பயணம் பண்ணுறார் சுக்கிரன். 8ஆம் அதிபதி. ஏதாவது உடல் ரீதியாக ஏதாவது மனக்குழப்பம் இருக்கும் இன்னைக்கு மீனராசி நண்பர்களுக்கு. மீனராசி நண்பர்களுக்கு ஏதாவது குழப்ப நிலை இருக்கும். அது மத்தியானத்துக்கு மேலே விலகிடும். சூரியன் உங்களுக்கு வெப்பக்கிரகம். அது 6ஆம் அதிபதியாக வராது. உடல் சோர்வு. 6க்கும் 8 கூட. அதே சமயத்தில் பிற்பகுதி திடீர் அதிசயத்தை உண்டு பண்ணக்கூடிய 6க்கும் 8 ஒன்றா சேர்ந்து பயணம் பண்ணுறதால் ராகுவோட சம்மந்தப்படும் போது திடீர் பூதாகாரம். ராகு எதையும் பெருசு பண்ணக்கூடியவர். உங்களுக்கு ஜம்ப் பண்ணி அந்த மனசோர்வை கிளியர் பண்ணிட்டு தான் போவார். நாளை சந்திப்போமா?